தேர்தலுக்காக சோழவந்தான் இங்கே திருச்சி இந்த பகுதிகளில் அமமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல, அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதைப் போல, இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததைப் போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்களில் ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாற்றுங்க அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியல. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று தான் அவர் அம்மாவுடைய பெயரில் கொடியை வைத்து அம்மாவுடைய பெயரிலே வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், செயல்பாடு, சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துவிட்டார். ஒரு தேர்தலில் மட்டுமில்லை. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்மில் சி ஃபார்மில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதல் பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர், அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு அது மக்கள் மத்தியிலே போனியாகாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவரிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிண்ட்ல வெளியே. மதுரையில் ஆர்பி ரவிக்குமார் அரசியல் ஞானி போல பேசுகிறாருன்னு அதே டிடிவி பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படியா? ஏன்னா அது இன்னும் பார்க்கல. குடும்ப கட்சி கிடையாது கொடுக்கணும்னா எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் துரோகத்திற்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த கண்டன வலியுறுத்துறாங்க. டிடிவியும் அதை வழிமொழிந்து சொல்றாங்க. உண்மையிலே இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தது யார் என்ற கேள்வி வருகிறது. சேவைக்கு நோபல் பரிசு மிக விரைவில் எடப்பாடியாருக்கு கிடைத்தாலும் அது ஆச்சரியப்படுவதில்லை. அவருடைய வாக்கு பொன்னாகட்டும். சேவைக்கு